சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம் சோத்திரம் என் பரலோக தந்தையே, சோத்திரம் என் பரமபிதா குமாரனே, சோத்திரம் ராஜாதி ராஜனே, சோத்திரம் இன்னேசு ராஜாவே, சோத்திரம் சோத்திரம் ஆண்டவரே சப்பா. மறுபடியும் ஆண்டவரே சப்பா, மழை ஸ்டார்ட் ஆயிருக்கு ஆண்டவரே சப்பா. பிரதி ஒரு மக்களும் கர்த்தாவே எத்தனையோ பேர் ஆண்டவரே சப்பா, படுக்க இடம் இல்லாத, உட்காரக்க இடம் இல்லாத, ஃபுட்பாத்தில் அங்கேயும் இங்கேயும் ஒண்டிட்டு இருக்கிறாங்க ஆண்டவரே சப்பா. அவங்கள ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஆண்டவரே. என்ன இருந்தாலும் உன்னோட குழந்தைங்க என்றைக்கும் கஷ்டப்படக்கூடாது. அவங்க மட்டும் ஆண்டவரே குழந்தை குஞ்சுங்களெல்லாம் வச்சுக்கிறாங்க ஆண்டவரே சப்பா. கை குழந்தைங்க எல்லாம் வச்சுக்கிறாங்க ஆண்டவரே சப்பா. அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஆண்டவரே. ஆமாம் ஆண்டவரே சப்பா, அவங்களெல்லாம் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. மழை நிப்பாட்டுங்க ஆண்டவரே சப்பா. அவங்களுக்கெல்லாம் நல்லா வழியை எடுத்து நடத்துங்க ஆண்டவரே சப்பா. ஆமாம் ஆண்டவரே சப்பா. கர்த்தாவே, அவங்க எத்தனையோ சொந்த வீடு இருக்கலாம், வீடு இல்லாதவங்களே இருக்கலாம். ஆமாம் ஆண்டவரே சப்பா. இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க, இல்லாதவங்களும் இருக்கிறாங்க நிறைய சப்பா. கர்த்தாவே, அவங்க எங்கேயோ வியாபாரம் பொறிக்கணும் ஒண்டி பொழைச்சிட்டு இருக்கிறாங்க ஆண்டவரே சப்பா. அவங்களெல்லாம் ஆசீர்வாதிங்க ஆண்டவரே. இந்த மழை நாளில் கர்த்தாவே, அவங்க அந்த குளிரில் இந்த மழைக்கு அதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஆண்டவரே. ஆமாம் ஆண்டவரே சப்பா. கர்த்தாவே, நீ நல்லா வழி நடத்தும் தேவனையும் கோடான் கோடி சோத்திரம். இந்த புயல் நிற்கணும் ஆண்டவரே சப்பா. ஆமாம் ஆண்டவரே சப்பா. அந்த ஏழை குழந்தைங்க தடுமாறுறாங்க ஆண்டவரே. அவங்களுக்கெல்லாம் சுகமாக ஆண்டவரே சப்பா. மன்னர் வழி நடத்தும் ஜீவனுள்ள பிதாவே சோத்திரம். இந்த மலை ஏறத்தில் கர்த்தாவே, நல்ல வாகனம் ஓட்டுறவங்க வர்றவங்க ஆண்டவரே சப்பா. பிரதி ஒரு வேலை செய்கிறவங்க ஆசீர்வாதமாக இருக்கிற ஆண்டவரே சப்பா. ஆண்டவரே சப்பா. கர்த்தாவே, நல்ல ஞானத்தை கொடுத்து கர்த்தாவே, இந்த இடத்துக்கு அதுக்கு உஷாராக ஓட்டி உஷாராக போய் உஷாராக வந்து பிரதி ஒரு வேலை செய்கிறவங்களும் அவங்க சுற்றி வெளிப்பட்டவனோட கண்மலையை போல பாதுகாத்துக்கொள்ளும், சுத்தப்படுத்தும். அவங்க தொழில் செய்யும் தொழிலை ரொட்டி மடங்கு ஆசீர்வதித்து வழி நடத்த ஆண்டவரே சப்பா. டிசம்பர் ஆண்டவரே சப்பா. இந்த டிசம்பர் மாதம் கர்த்தாவே 13ஆம் தேதி இந்த வெள்ளிக்கிழமை ஆண்டவரே சப்பா. இந்த நாளில் பிரதி ஒரு நாளும் அவங்களை ஆசீர்வதித்து அவங்க குடும்பங்களை ஆசீர்வதித்து வழி நடத்தும். அவங்க சபை ஊழிக்காரங்களெல்லாம் ஆசீர்வதித்து வழி எடுத்து நடத்த மாட்டாரே சப்பா. அந்த சபைக்கு போகிற விசுவாசிகள் மேலே எல்லாரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே சப்பா. அவங்க தொழில்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே சப்பா. அவங்க செய்யும் பிரதி ஒரு காரியங்களும் வெற்றிகரமாக வழி நடத்த மாட்டாரே சப்பா. நல்லா குடியிருக்க வீடு கொடுக்கத்தக்கதாக வழி நடத்த மாட்டாரே சப்பா. அவங்க கடன் பிரச்சனைகளுக்கு விடுதலை கொடுங்க ஆண்டவரே சப்பா. இந்த வீடியோ பார்க்கும் ஒவ்வொருத்தரும் உள்ளத்திலும் சமாதானம் சந்தோஷம் வழியை எடுத்து நடத்த மாட்டாரே சப்பா. ஆமாண்டாரே சப்பா. சீலா ஊழிக்காரர் ஆண்டவரே சப்பா. அவங்கள எல்லாம் கொச்சப்படுத்த நான் விரும்பலை. இருந்தாலும் கர்த்தாவே, சில பேர் காசு பணம் எதிர்பார்த்து இன்கம் எதிர்பார்த்து ஜெபிக்கிறாங்க ஆண்டவரே சப்பா. சில பேரும் யாரும் இப்பொழுது யாருமே அந்த மாதிரி அந்த காலத்தில் இருந்த மாதிரி இல்லாண்டவரே சப்பா. இப்போல்லாம் எல்லா பேரும் இன்கோசரம் வேலை செய்கிறவங்க இருக்கிறாங்க ஆண்டவரே சப்பா. அவங்கெல்லாம் திருந்தணும். ஆமாண்டவர், இந்த கடைசி காலத்தில் ஆண்டவர் வருகைக்கு காத்துட்ருக்குறோம் கர்த்தாவே. அதனால எல்லாரும் மனம் திருந்தணும், ரட்சிப்படணும். ஃபஸ்ட்டு ஊழிக்காரர் மனம் திருந்தணும். ஊழிக்காரங்கெல்லாம் மனம் திருந்தாத யார் பாரு அந்த இன்கமிங்க்கு தான் எதிர்பார்க்குறாங்க. ஒருத்தர் யாருக்கும் நல்லதாகணும், நல்லதை அதுக்காக இருக்கிறோம், அதுக்காக ஜெபிக்கலாங்கிறது இல்லை. யாரும் இன்கமிங்கை எதிர்பார்த்து ஜெபிக்கிறாங்க ஆண்டவரே சப்பா. திறந்த மாட்டேங்கிறாங்க யாரும் திறந்துறதில்லை ஆண்டவரே சப்பா. ஆமாண்டாரே, திறந்த மாட்டேங்கிறாங்க ஆண்டவரே சப்பா. அவங்களுக்கெல்லாம் சமாதானம் தரும், வழி நடத்தும். ஆமாண்டவரே, வழி எடுத்து நடத்தும். அவங்க குடும்பத்தை ஆசீர்வதியும் வழிகாட்டும் ஜீவனுள்ள பிதாவே. கோடான் கோடி சோத்திரமாகட்டும் ஆண்டவரே. மணிப்பூரில் நடக்கிற சண்டை சமாதானமாக போக பிரதி ஒரு ஊழிக்காரரும் ஜெபிக்கணும். அவங்க குடும்பங்களும் சேர்ந்து ஜெபிக்கணும். சமாதானம். நம்ம தேசம், நம்ம நாடு, நம்ம மக்கள் எல்லாம் ரத்தம் சிந்துறாங்க ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு. ஏன் அந்த மாதிரி நடக்குது? ஒவ்வொரு சபையில் உள்ள மக்களை ரத்தம் சிந்துறாங்க. அந்த சபையில் உள்ள மக்களை ஏன் எப்படி அந்த அங்கே இருக்கிற ஜனங்க அப்படி பண்ணுறாங்க? அதுக்கு சமாதானமாக போகத்தக்கதாக நம்ம வழி நடத்துங்க. ஆண்டவர்கிட்ட ஜெபிங்க, நல்லா ஜெபிங்க. கர்த்தர் நல்லா ஒரு வழி எடுத்து நடத்துகிறோம். ஆமாம் ஆண்டவரே, நீரே எங்கள் ஜீவனுள்ள பிதா. எங்கேயுமே எந்த போர்க்காலம் நடக்காதபடிக்கு வழி நடத்தும் ஆண்டவரே. கர்த்தாவே, நீங்கள் வருகை நாங்கள் காத்திருக்கிறோம். வழிகாட்டும் ஆண்டவரே. எல்லாரையும் ஆசீர்வதித்து வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென்.